மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மல்கியா 2:15. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி தானே. ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே கடந்த மாதத்திலிருந்து விவாகத்தின் நோக்கம் என்ன என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். The purpose of marriage, God's purpose in marriage. விவாகத்தில் தேவன் வைத்துள்ள திட்டம் என்ன, நோக்கம் என்ன என்று சொல்லி நாம் ஆண்டவர் கிருபையினால நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நாம் ஒன்றை அறிந்திருக்கிறோம், உண்டாக்கப்பட்டது எல்லாம் தேவனால் உண்டாக்கப்பட்டது, அதில் திருமணமும் அடங்கும். திருமணத்தை தேவன் நல்லது என்று கண்டுதான் செய்தார். அதை நன்மையானதாக பாவித்துதான் தேவன் திருமணத்தை ஏற்படுத்தினார். யாக்கோபு 1:17 சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று வாசிக்கும். கல்யாணம் பண்ணது நல்லதுன்னு சொல்றாங்களோ ஆமேன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் ரொம்ப தயக்கத்தோடு ஆமேன் என்று சொல்லுகிறார். தேவன் உண்டாக்கினது எல்லாம் நன்மைக்கே. ஆமேன், ஆமேன். அதனால தான் லாபான், பெத்துவேல் போன்றவர்கள் தங்களுடைய சகோதரியை கொடுக்கும்போது அவங்க சொன்னாங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று அவங்க தைரியமாக அவங்க சொன்னாங்க. கடந்த மாதம் நான் பேசும்போது திருமண வாழ்க்கையை தேவன் ஏற்படுத்தினதற்கான முக்கியமான ஒரு நோக்கம் தனிமையை மேற்கொள்வதற்காக. அதுதான் நம்ம கடந்த வாரம் நாம் கவனித்தோம், கடந்த மாதம் கவனித்தோம். ஆதியாகமம் 2:18. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அப்போ தனிமையை உடைக்கிறதுக்கு தான் ஆண்டவர் திருமணத்தை ஏற்படுத்தினார் அப்படின்னு ஒரு முதல் காரணத்தை கடந்த மாதம் கவனித்தோம். இன்றைக்கு இன்னொன்று கவனிக்க போகிறோம். திருமணத்தை தேவன் எதற்காக உண்டாக்கினார், அந்த நோக்கத்தில் இரண்டாவது காரியம் எழுதி கொள்ளுங்க, பின்பு நான் அதை விவரிக்கிறேன். டு ஓவர்ஃப்ளோ வித் லவ், நாட் ஒன்லி டு ஓவர்கம் லோன்லினஸ் பட் ஆல்சோ டு ஓவர்ஃப்ளோ வித் லவ். அன்பினால் நிரம்பி இருக்கும்படி தான் திருமணத்தை தேவன் உண்டாக்கினார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25 முதல் 29 வசனங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து அதை தாம் திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தானே அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாமிசத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாமிசத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். 33ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். 33, அதே அதிகாரம் 33. எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாயிருக்க கடவன். ஆண்டவர் திருமணத்தை ஏற்படுத்தினதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, மனிதனுக்குள்ளே இருக்கும் அன்பை வெளிப்படுத்துவதற்கு தான். இப்போ உதாரணமாக நம்ம ஒருத்தர் நம்ம ரொம்ப அன்பானவங்க அப்படின்னா அது எப்படி தெரிந்து கொள்ள முடியுதுன்னா, வெளிப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை இருக்கணும், அப்படி தானே? நான் அன்பாக இருக்கிறேன், நானே என்னை பற்றி பேசிகிட்டே இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. நான் யாரிடத்துல அந்த அன்பை நான் வெளிப்படுத்தினேன், யார்கிட்ட காண்பித்தேன்னு சொல்லணும். அப்போ ஒருத்தர் அன்பை காட்டுறதுக்கு ஒருத்தர் தேவை. ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற அன்பை வெளிப்படுத்தும் ஒரு இடமாக கர்த்தர் எதை வைத்திருக்கிறார்னா, குடும்பத்தை வைத்திருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் ஆதியில் மனுஷனை உண்டாக்கும் போது தனியாக தான் உண்டாக்குனாரு. அவனை சுற்றிலும் இருந்தது பார்த்தீங்கன்னா ஏராளமான மிருகங்கள், கனிமரங்கள், செடிகள் எல்லாம் இருந்தது. ஆனால் ஒன்று மேலேயும் அவனுக்கு அன்பு வரவே இல்லை. அவன் தனியாக உணர்ந்தான். ஆனால் மனைவியை ஏன் உள்ளே கொண்டு வந்தார்னா,
அவளை நேசித்து போஷித்து காப்பாற்றும்படி. மனைவியனுடைய பங்கு என்ன அப்படின்னு கேட்டால் அதே தான் நான் நினைக்கிறேன். ஆனால் பைபிளை பொதுவாக நீங்கள் வாசித்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அன்பு கூறுங்கள்னு போட்டிருக்கு. அதுவும் உங்கள் சொந்த மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அப்படின்னு வேற ரொம்ப குறிப்பாக சொல்லியிருக்கு வேற. அப்போது இதெல்லாம் அன்பு அன்பு அன்புன்னு யார் தான் பேசியிருக்குன்னா புருஷர்கள்ட்ட தான் ஆலோசனை இருக்குது. அப்போ மனைவிமார் என்ன அன்பு கூறக்கூடாதா? நானும் யோசித்தேன் அதை. ஏன் அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு புத்திமதி சொல்லாமல் இருக்குது? புருஷன்தான் அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், மனைவிக்கெல்லாம் அன்பு கூறணும்னு சொல்லப்படலையா அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தா அதில் ஒரு ரகசியம் இருக்குது. என்னன்னு கேட்டால், புருஷர்கள் மனைவிகளை அன்பு கூறுறதுன்றது அவர்களுக்கு இருக்கிற கடினமான காரியம். ஆனால் மனைவிகள் புருஷர்களை அன்பு கூறுகிறது அவருடைய இயல்பான காரியம் நினைக்கிறேன். எப்படி பாஸ்டர் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டால் பைபிள் அப்படி தான் இருக்குது. நீங்கள் ஆதியாகமம் 3:16 வாசித்து பாருங்க. சகோதரர்கள் ரொம்ப வேகமாக திருப்புறாங்க. அது எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். என்ன? ஆதியாகமம் 3:16, அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன், வேதனையோட பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை என்ன பண்ணியிருக்கும்? பற்றி இருக்கும். அவ்வளோதான். அந்த அம்மா சொல்லவே வேண்டியதில்லை, ஆலோசனை கொடுக்க வேண்டியதில்லை, ஏற்கனவே பற்றிக்கிட்டு இருக்கு அந்த ஆசை. அந்த அம்மா கணவன் மேல் அப்படி சார்ந்து இருக்கிறாங்க, இணைந்து இருக்கிறாங்க, இசைந்து இருக்கிறாங்க. அந்த அன்பு கணவன் மேல் பற்றி கொண்டதா இருக்கிறது. அதனால அந்த அம்மாவுக்கு திரும்ப என்ன சொல்ல வேண்டியதில்லை, புத்திமதி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கணவன்மாருக்கு சொல்ல வேண்டியிருக்கு. ஆக மொத்தம் கருத்து என்னன்னா, கணவன் மனைவியிடத்தில் அன்பு கூற வேண்டும், மனைவியும் தன்னுடைய கணவனிடத்திலே அன்பு கூற வேண்டும். அன்பு மாத்திரம் ஒரு குடும்பத்தில் இல்லைன்னா அது குடும்பமே இல்லை. உண்மைதானே நான் சொல்கிறது? எவ்வளவு பணம் இருந்தாலும், பொருள் இருந்தாலும், ஆஸ்தி இருந்தாலும், சொத்து இருந்தாலும், அன்பு மட்டும் அந்த குடும்பத்தில் இல்லை என்றால் நிச்சயமாக இந்த குடும்ப வாழ்க்கை என்பது சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, நிறைவாக இருக்கவே இருக்காது, இல்லையா? ஒரு கணவன் ஒரு மனைவியை அவன் திருமணம் செய்யும்போது அவள் எதிர்பார்த்து வர்றது ஒன்றே ஒன்று தான். என்னை பொறுத்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தான். அவள் என்ன வீடு கொடுக்குறாங்க, என்ன பணம் வச்சுருக்கிறாங்க, எவ்வளோ சொத்து இருக்குது, எவ்வளவு அது இருக்குது, இது இருக்குன்னு இதெல்லாம் தேடுறதை விட ஒரு மனைவி அல்டிமேட்டாக தேடுறது என்னென்னா, என் கணவன் என் மேலே எப்படி இருக்கணும்? அன்பாக இருக்கணும். அவ்வளோதான். அதில் தான் அவங்க ரொம்ப நோக்கம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. ஒரு மனைவிக்கு பெரிய மகிழ்ச்சி என்னென்னா, தன்னுடைய கணவன் தன்னை நேசிக்கிறான் அப்படின்றது தான் ஒரு மனைவிக்கு பெரிய மகிழ்ச்சி, ஒரு திருப்தி, இல்லையா? அதை விட எல்லாரை விட என் கணவன் என் மேலே அன்பாக இருக்கிறார் அப்படின்றது உண்மையாகவே அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய மன மகிழ்ச்சி. அதனால தான் பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த கணவனை விட மனைவிமார் ரொம்ப கணவன் மேலே ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. லேசில் கணவன் என்ன செய்ய மாட்டாங்க, விட்டு கொடுக்கவே மாட்டாங்க, இல்லையா? அவரை லேசில் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ரொம்ப அவங்கள ரொம்ப நெருக்கமாக தங்களிடத்தில் வைத்துக்கொள்ள விரும்புவாங்க. அதனால தான் பொதுவாக பார்த்தீங்கன்னா கணவன்மார் வேற யார்ட்டையாவது பேசினா கூட மனைவி தான் ரெடியாக வந்துடுவாங்க. யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு வருவாங்க. என்ன சிரிப்பு இதெல்லாம் வர்றது எங்கேருந்து வருது? மனைவியின் இடத்துல வரனா, ஷீ இஸ் வெரி அட்டாச் டு த ஹஸ்பண்ட். அவள் ஆசை அவனை என்ன செய்யும்? பற்றி இருக்கும். அவன் மேல் அவ்வளவு ஆசை உள்ளவளாய் அவள் இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அன்பு தான் குடும்பத்தினுடைய அடிப்படை. இந்த அன்பு மாத்திரம் இல்லைன்னா குடும்பத்துக்கு அஸ்திபாரமோ ஆதாரமோ இல்லை. இந்த அன்பை கணவன் தன் மனைவியின் இடத்திலையும், மனைவி தன்னுடைய கணவன் இடத்திலேயும் நிச்சயமாய் பரஸ்பரம் அவங்க பகிர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். நாம் ஒரு குடும்பமாக கணவன் மனைவி, மனைவி கணவன் ஒருவரை ஒருவர் அன்பு கூறுவதற்கு ஒரு 4 முக்கியமான பகுதிகளில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அந்த அன்பு உண்மையாக, அந்த அன்பு நல்ல ஆழமாக நிலைந்திருப்பதற்கு ஒரு 3 காரியங்களில் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தி கொஞ்சம் சோதித்து பார்க்கறது நல்லது. இந்த அன்பில் 4 பகுதிகள் இருக்குது. முதலாவது எழுதுங்க, இந்த அன்பினுடைய உண்மையான வெளிப்பாடு ஆர் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஈச் அதர் இன் பிரைவேட். நாம் ஒருவரை ஒருவர் தனிமையிலே எவ்விதமாக நடத்துகிறோம் என்பது நம்முடைய அன்பு எவ்வளவு ஒருவர் மேல் ஒருவர் இருக்கிறது என்பதற்கு அடையாளமாக மாறுகிறது. அவர் ட்ரீட்மெண்ட் இன் பிரைவேட்.
ஆதியாகமம் 24:67. 24:67 ஆதியாகமம். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். அவளை நேசித்தான். எங்கே கொண்டு போய் நேசித்தான் என்று சொன்னால், தன் தாயாகிய சாராளுடைய கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு போய் அவளை நேசித்தான். இந்த வசனத்துக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட அர்த்தம் இன்றைக்கு நம்முடைய படிப்புக்கு தியானத்துக்கு பொருந்துகிற ஒரு அர்த்தம் என்னன்னா, உண்மையான அன்பு ஒருவருக்கு ஒருவர் இருக்குமானால் அவர்கள் அன்பை எங்க பரிமாறுவார்கள், வெளிப்படுத்துவார்கள் என்று சொன்னால், யாரும் இல்லாத தனிமையில் ஒருவர் தன்னுடைய மனைவியை, ஒரு மனைவி தன் கணவனை எப்படி நடத்துகிறார்களோ அதன் அடிப்படையில் தான் அந்த அன்பு எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கிறது என்பது வெளிப்படுகிறது. யாரும் பார்க்கவில்லை, நாம் அன்பாயிருக்கிறோம் என்று யாருக்கும் நிரூபித்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் நம்மை கவனிக்கவில்லை, நான் யாருக்கு முன்பாகவும் நான் அன்பாக இருக்கிறேன் என்று உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு தனிமை இடத்துல அன்பாக இருப்பது அவசியம். சில பேர் இந்த அன்பாக இருக்கிறேன் அப்படின்றத எங்கே லகுவாக காமிச்சிடுறாங்க அப்படின்னா, உலகமே தங்களை வேடிக்கை பார்க்கும்போது அன்பாக இருக்கிறவர்களாக தன்னை காண்பித்துக் கொள்கிறார்கள். கல்யாணத்துக்கு போகும்போது பார்த்துருக்கீங்களா? கல்யாணத்துக்கு போகும்போது வேற ஒருத்தர் கல்யாணத்துக்கு நான் சொன்னேன், கல்யாணத்துக்கு ஒரு அழைப்பு பெற்று நம்ம போகும்போது அப்போ பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி எவ்வளவு ஒற்றுமையாக இருப்பார்கள் என்பது வெளிப்படும். அங்கே பார்த்தீங்கன்னா மேட்சிங்காக ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அந்த ஃபோட்டோவில் ஒருத்தர் முட்டிக்கிட்டு தான் நிற்பாங்க. நின்று அப்படியே ஃபோட்டோ எடுப்பாங்க, தோள் மேலே கை போடுவாங்க. அவங்க ஷோ சீனெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பா லவ் பேர்ட்ஸ் தான் சொல்லி எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் அந்த மொத்த சீனும் எதோடு முடிஞ்சு போகுது, நிறைய பேருக்குன்னா ஸ்டேஜோடு முடிஞ்சு போகுது. வெளியில் மக்களுக்கு தங்களை அன்புள்ளவர்களாய் பிரபலப்படுத்தி காண்பிக்கும்படி, பிரதிபலிக்கும்படி அதிகமாக அவங்க தங்களை வெளிப்படுத்துறதுல சில பேர் ரொம்ப கெட்டிக்காரர்களாக இருக்கிறாங்க. எங்கேயாவது ஒரு பார்ட்டியில் உலகம் தங்களை பார்க்கும்போது, தங்கள் குடும்பம் தங்களை கவனிக்கும் போது அங்கே பேசுகிற வார்த்தைகள், அவரில் ஒருத்தரை கூப்பிட்டுக்கிற வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஐயோ என்ன அன்பாக அழைப்பது, மானே தேனே பொன்னே மணியே, எல்லாம் எங்கே தான்? 10 பேர் பார்க்குற இடத்துல தான். அந்த இடத்துல அவங்களோட வெளிப்பாடுகள் எப்படி இருக்கும்? ரொம்பவே நல்லா இருக்கும். சில பேர் எல்லைகளையெல்லாம் கடந்து அவர்கள் என்ன செய்வார்கள்னா, தங்களோட அன்பாக இருக்கிறோம் அப்படின்றத ரொம்ப பிரதிபலிப்படுத்துவாங்க. அது மாதிரி தங்களுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு 10 பேர் பார்க்குற இடத்துல கொஞ்சம் கூட ஒரு சந்தேகம் வராதபடி எப்படி பண்ணுவாங்க, ரொம்ப நல்ல ஒரு ஜோடனை பண்ணிடுவாங்க. சில பேருக்கு அதில் ஒரு பெருமை வேற இல்லை, அந்த மாதிரிலாம் தங்களை காண்பித்து விடுவாங்க. அது தப்பு கிடையாது. வெளியிடங்களில் கூட கணவன் மனைவியை, மனைவி கணவனை அன்பாய் நடத்துவது தவறு கிடையாது. ஆனால் சில பேருக்கு அங்கேயோட சீன் முடிஞ்சு போச்சு. அது கேமராக்கு மட்டும்தான். நிறைய பேர் அந்த வெளியிடங்களில் மற்றவர்கள் பார்க்குறதுக்கு முன்னால் ரொம்ப அன்பும் அரவணைப்பும் அப்படியே ஒற்றுமையும் வெளிப்படுத்துவாங்க. ஆனால் அந்த ஸ்டேஜ்லேருந்து இறங்கினோடனே இறங்கும் போதே நிறைய பேர் சண்டை போட்டு தான் இருக்கும். ஏன்னா ஷோ முடிஞ்சு போச்சு, ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு, இறங்கு. இனி யார்? நம்ம பழைய ஆளு தான். போகிற வழியெல்லாம் வீட்டில் வண்டியிலே சண்டையாக தான் இருக்கும், ஒரே போராட்டமாக இருக்கும். சில பேர் வீட்டுக்கு போயிட்டு சண்டை நடந்துருச்சுன்னு ஃபோன் பண்ணால் யாரும் நம்ப மாட்டார்கள். இவர்களா, இந்த ஜோடியா, இவ்வளவு அன்பு காதல் ஜோடியா சண்டை வந்தது, நம்பவே மாட்டாங்க. சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. வேற யாருக்கோ நடந்து விட்டு இதே பேரில் வேற யாருக்கோ நடந்துருச்சு போல இருக்கு. அந்த அளவுக்கு என்ன பண்ணிடுவாங்க, பிரபலத்தையும் பிரஸ்தாபத்தையும் கொடுத்த. தனியாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா 2 வார்த்தை கூட என்ன பண்ண மாட்டாங்க, பேச மாட்டாங்க. இதுதான் நிறைய இடங்களில் நடக்குது. நிறைய வீடுகளில் பேசணுன்னாலே 10 பேர் இருக்கணும், அப்போ தான் பேசுவார். 10 பேர் அவங்கள பார்க்கணும், அப்போ தான் பேசுவாங்க. தனியாக இருக்கும்போது எவ்வளோ நேரம் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டால் நிறைய வீடுகளில் ஒன்றும் கிடையாது. அதான் அடிக்கடி நான் சொல்வேன், ஒரு நாளைக்கு உங்கள் சொந்த மனைவியோடு சொந்த கணவனோடு 20 நிமிஷம் ஒரு நாளைக்கு பேசுகிறவங்க எவ்வளோ பேர் அப்படின்னு கேட்டால் கை தூக்க வேண்டாம். 2 பேரும் மனம் திறந்து தனியாக இருக்கும்போது ஒருத்தர் ஒருத்தர் பேசுறது எவ்வளவு நேரம்? அதுதான் பெரிய சேலஞ்சாக இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னால் கேட்க வேணாம், ஐயோ ஃபோன் பேட்டரி போகிற வரைக்கும் காதே பழுத்து போகிற வரைக்கும் சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் பேசுவார்கள். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமா
பேசவே போர் வந்து விடுகிறது, பேச ஆரம்பித்தாலே தூக்கம் வந்து விடுகிறது, பேசினாலே வெறுப்பு வந்து விடுகிறது இல்லையா? கோபம் கூட சில பேருக்கு வந்துருக்கு. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா, மனுஷனை கொஞ்ச நேரம் நிம்மதியாக விடு. எப்போ? கல்யாணத்துக்கு முன்னால் இல்லை, எப்போ? கல்யாணத்துக்கு அப்புறமா. வெளியிடங்களில் தங்களை ரொம்ப அன்புள்ளவர்களாய் காண்பித்து கொண்டவர்கள் தனி இடங்களில் தங்கள் வீடுகளுக்குள்ள அறைகளுக்குள்ள எவ்வளோ அன்பாக இருக்கிறார்கள். உண்மையான அன்பு அவங்களோட ப்ரைவேட் லைஃப்பில் வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறோன்றதுல தான் வெளிப்படுது. சில பேர் வெளியில் வந்து தங்களோட மனைவியை ரொம்ப கௌரவிக்கிறது போல, கணவனை ரொம்ப கௌரவிக்கிறது போல, ரொம்ப மதிக்கிறது போல, அவர்களை அப்படியே சார்ந்திருக்கிறது போல காண்பிப்பார்கள். உள்ள அறைக்குள்ளே வந்தால் அடிமை தான், அடிமை பெண் ஆகார் மாதிரி தான் இல்லையா? கணவனும் நிறைய பேர் வீடுகளில் அடிமையாக தான் இருக்கிறார்கள். அந்த வேதனை வெளியே சொல்ல முடியல. நிறைய பேர் பாவம் ஜபத்திலே இருக்கிறார்கள் இல்லையா? வெளியில் தான். ஐயோ, சில பேர் ஒவ்வொரு கணவனை கூப்பிடுறத பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே அப்பா இது புதுசாக இருக்கேன்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ அன்பாக கூப்பிடுவார்கள். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து ஜபத்திற்கு வருவார்கள். பாஸ்டர் இதுக்காக ஜெபம் பண்ணிக்கிடுங்க. என்ன ஜெபம் பண்ணணும்? அடிக்கிறா பாஸ்டர் போட்டு. வெளியில் இவ்வளவு அன்பாக கொஞ்சிக்கிட்டீங்களே, என்ன ஆச்சு? இங்கே உள்ள என்ன அடினா எப்படி? அதெல்லாம் வீட்டுக்குள்ளே பாஸ்டர், வெளியில் வேறு வீட்டில் வேறு. ப்ரெசன்டேஷன்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கும், ஆனால் வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கும்? சூழ்நிலையே வேற. அதனால நிறைய கணவர்கள் வீட்டுக்குள்ளே இருக்க பயப்படுகிறார்கள். வெளியிலே இருக்கணும், அங்கே தான் மரியாதை கிடைக்குது. 10 பேர் இருந்தால் தான் நம்மளுக்கு என்ன இருக்குது? மரியாதை இருக்குது. அங்கே கூடும்போது பாருங்க, அத்தான் என்னென்னமோ பேர் சொல்லி கூப்பிடுவார்கள், அன்போடு கூடுவார்கள். கணவனும் அப்படி தான், டார்லிங், ஹலோ, என்ன வார்த்தைகள்லாம் வருது. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தால் பாஷையே மாறி போகுது ஃபுல்லாக இல்லையா? உண்மையான அன்பு என்பது அறை வீட்டுகளுக்குள்ளே தனிமையில் இருக்கும்போது நாம் எப்படி ஒருத்தரை ட்ரீட் பண்ணுறோம், அது ரொம்ப முக்கியம். மக்கள் பார்க்குறாங்களோ பார்க்கலையோ, ஒரு கணவன் மனைவி ஒருத்தரை பார்த்து சொல்லணும், என் கணவன் என் மனைவி வெளியில் இருந்தாலும் சரி வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி ஒரே விதமாக தான் அன்பு கூறுவாங்க. அவங்க எப்பொழுதும் தங்களுடைய அன்பை ஒரு நாளும் குறைச்சதே இல்லை, தணிச்சதே இல்லை. அதே கனம், அதே மரியாதை, அதே அன்பு மாறாமல் என் மேலே இருக்கு என்று சொல்லத்தக்கதாக அன்பு ஒரு நாளும் மாறவே கூடாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்போ வீட்டில் அன்பாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பேசுகிறதுக்கு இடம், பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு ஸ்தலம், நம்முடைய வீட்டில் ஒருவரை ஒருவர் கனம் பண்ண இடம், பேச ஒருவர் வந்தால் அவர்கள் சொல்லுகிறதை கவனிக்கிறதற்கு இருதயம் திறந்ததாக இருப்பது, அப்படி இருக்க வேண்டும். சில பேர் பார்த்துருக்குறேன், அவங்க இப்போ தங்களோட அன்பை வெளிப்படுத்த வேண்டும் அப்படின்னா அவங்க வீடுகளில் வெளியே எங்கேயாவது சுற்றி பார்க்கும் போது தான் ரொம்ப அன்பாக பரவசமாக மாறிவிடுகிறார். இப்போ அது தாண்டி என்னவா மாறிடுதுன்னா, தங்கள் குடும்பத்தோடு மாத்திரம் அவங்களால அன்பாக இருக்க முடியல. அதனால தங்கள் நண்பர்கள், தங்களுடைய உறவினர்கள் குடும்பங்கள் எல்லாம் இவங்களே வரவழைத்துக் கொள்கிறார்கள். 3-4 குடும்பம் ஒன்றா சேர்ந்தாதான் பரவசமே உண்டாகிறது. அப்படி ஆயிடுது. ஏன்னா இதே மனைவியை இதே கணவன்ட்ட என்ன பேசுறதுக்கு இருக்கு? வேற யாரையாவது கூட்டு போவோம், 4-5 பேர் ஜோடி சேர்ந்தாதான் இவங்களுக்கு ஏதாவது பேச்சே வருது. அது அல்ல. யாரும் இல்லாவிட்டாலும் இந்த ஈசாக்கு செய்தான் பாருங்க, தன் மனைவியை தன்னுடைய தாயாகிய சாராளின் கூடாரத்திற்கு அழைத்து கொண்டு போய் அவளை அன்பு கூர்ந்தான். நம்முடைய தனிமையிலே அன்பை வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். 2வது, உண்மையான அன்புள்ளவர்கள் எப்படி இருப்பாங்க என்று கேட்டால், 2வது எழுதுங்க, a treatment of each other in moments of pride, success and honor. நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி வரும்போது, நமக்கு கனமும் கௌரவமும் வரும்போது, ஒருவரை ஒருவர் நாம் எப்படி நடத்துகிறோம் என்பது தான் நம்ம எவ்வளோ அன்பாக இருக்கிறோன்றதுக்கு வெளிப்பாடு. நமக்கு கனமும் கௌரவமும் வெற்றியும் நம்மை தேடி வரும்போது ஒருவரை ஒருவர் எப்படி நடத்துகிறோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். விசேஷமாக குடும்ப வாழ்க்கையில் கணவனோ மனைவியோ ஒருவர் ஒருவர் உண்மை அன்பாக இருக்கிறாங்க அப்படின்றது எப்பொழுது தொடரும், எப்பொழுது தொடர்ந்து நிலைத்திருக்கும் அப்படின்னா, 2 பேரில் ஒருவர் கனத்தில், மரியாதையில், கௌரவத்தில், மேன்மையில், உயர்வில் உயர்த்தப்பட்டால் கூட அவங்க எப்படி ஒருத்தர் நடத்துகிறாங்கன்றது தான் உண்மையாக அன்பாக இருக்கிறாங்களான்னு அர்த்தம். இன்றைக்கி நிறைய பேருடைய நிலைமை எப்படின்னா, தன்னுடைய கணவன் நல்ல உயர்த்தப்பட்டு உன்னத ஸ்தானத்துக்கு வந்துட்டால் சில மனைவிமாருக்கு பொறுக்க முடியவில்லை, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே போயிடுறாங்க. சில பேர் போட்டி பொறாமைக்கு போயிடுறாங்க. அதே வழியில் மறுபக்கத்தில் பார்த்தா சில
கணவன்மார் தன் மனைவி தன்னை விட ஒரு உயர்ந்த ஸ்தானத்திற்கு, ஒரு ப்ரமோஷனில், நல்ல சம்பளத்தில் அல்லது நல்ல நிலையில் அவங்க உயர்றாங்க, கனப்படுத்தப்படுறாங்க, ஏன் கர்த்தரால் பயன்படுத்தப்படுறாங்க, ஊழியத்தில் கூட அவங்களுடைய எல்லைகள் விஸ்தாரமாக்குறதுன்னு உடனே அநேக கணவன்மாருக்கு அது வந்து எப்படி இல்லை, அவ்வளோ சௌகரியமாக இருப்பதில்லை. they find this difficulty to accept other people's increase. மற்றவர்களுடைய உயர்வை, மேம்படுத்தலை அவங்க ஏற்றுக்கொள்வதில் அவங்க அவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறதில்ல. வேதத்தில் ஒரு சம்பவம் ஒன்று இருக்குது. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நம்ம தொடர்ந்து வாசிக்கும் போது இந்த சவுலின் குமாரத்தி ஆகிய மீகாளை குறித்து படிக்கிறோம். இந்த மீகாள் வந்து தாவீதை மிகவும் நேசித்தாள். எப்போனா கல்யாணத்துக்கு முன்னால் அவன் மேலே ரொம்ப அன்பு வைத்தாள். ஏன்னா இந்த தாவீது பார்த்தீங்கன்னா அவன் வந்து ரொம்ப வெற்றி எடுக்கிற வீரன், கோலியாத்தையெல்லாம் ஜெயிச்சுட்டு வந்தவன், யுத்தங்கள் எல்லாம் ஜெயிச்சுட்டு வந்தான். அவனுடைய பின்னணியை பார்த்தீங்கன்னா ஆனால் ரொம்ப மோசமான பின்னணி. மோசமானன்னு சொல்லும்போது ரொம்ப எளிமையான பின்னணி. இந்த மாதிரி ராஜகுமாரத்தி தாவீது யார்? ஆடு மேய்க்கிற குடும்பம். இந்த தாவீதுடைய சகோதரர்கள்லாம் இந்த மீகாளுடைய அப்பாவுடைய அந்த சேனையில், இராணுவத்தில் அவங்க பங்களிப்பாக எடுக்கிறாங்க இல்லையா? அவங்க எல்லாம் அவங்களோட அந்த சவுலுக்கு பின்னால் போயிட்டுருக்காங்க. அப்போ இந்த நிலையில் இருந்த இந்த தாவீதை வந்து திருமணத்துக்கு முன்பாக அவள் ரொம்ப நேசித்தாள். எவ்வளவு அளவு நேசித்தான்னு சொன்னால் 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 11லேருந்து வாசிக்கும்போது இந்த சவுல் வந்து தாவீதை கொலை பண்ணணும்னு நினைத்தான். மீகாளுக்கு அதுகிட்ட செய்தி அனுப்புகிறான், அவன் தூங்கும் போதே சொல்லிவிடு, அவனை கொன்று போடுறேன்னு சொல்லும்போது சவுல் வீட்டுக்கு சேவகரை அனுப்பினா மனைவியாகிய மீகாள் என்ன செய்தான்னா, அதற்கு முன்பாகவே தாவீதுட்ட இன்றைக்கு ராத்திரியே உம்முடைய ஜீவனை தப்புவித்து கொள்ளாவிட்டால் நாளைக்கு உம்மை கொன்று போடுவாங்கன்னு சொல்லி 12ஆம் வசனத்தில் தாவீதை ஜன்னல் வழியாக இந்த அம்மா இறக்கி விட்டாங்க. அவன் தப்பி ஓடி போனான். மீகாள் என்ன செய்கிறாள்னா, ஒரு பொம்மையை செய்து ஒரு சொரூபத்தை எடுத்து கட்டிலின் மேல் வைத்து அதுக்கு மேலே ஒரு போர்வையை போர்த்தி துப்பட்டினால் மூடி வைத்தாள். தாவீது கொண்டு வர சவுல் சேவகரை அனுப்பின போது அவர் வியாதியாக இருக்கிறாருன்னு சொல்லிவிட்டாங்க. நம்ம பயங்கரம் பாருங்க, கணவன் மேலே அவ்வளோ பாசம், அவ்வளோ அன்பு. அப்போ அந்த அன்புல என்ன செய்கிறாங்கன்னா, அந்த கணவனை காப்பாற்றுவதற்கு எந்த எல்லைக்கும் போகிறாள். அதனால சவுலுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்னை வஞ்சித்து போட்டான்னு சொல்லி மகள் மேலேயே ரொம்ப கோபப்பட்டார். இந்த அளவுக்கு இந்த மீகாள் தன் கணவனாகிய தாவீதின் உயிரை காப்பாற்றவும் அவன் மேல் அன்பு வைக்கவும் ரொம்ப தீவிரமாக இருந்தாள். ஆனால் இதே மீகாளை வந்து 2 சாமுவேலில் வாசிக்கும் போது 6ஆம் அதிகாரம் 14லேருந்து 20 கர்த்தருடைய பெட்டியை ஓபேத்ஏதோம் வீட்டிலிருந்து இந்த தாவீது கொண்டு வரும்போது நடனத்தோடும் பாடல் கீதங்களோடு அவன் எடுத்து கொண்டு சுமந்து வரும்போது வேதம் சொல்லுகிறது, இந்த நகரத்திற்குள்ள பிரவேசிக்கும் போது 16ஆம் வசனத்தில் சவுலின் குமாரத்தி ஆகிய மீகாள் பலகணி வழியாக, ஜன்னல் வழியாக பார்த்த பொழுது தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை என்ன செய்தாள். இந்த நேரம் அந்த அம்மாக்கு என்ன புதுசாக ஒரு எண்ணம் உதிச்சிருச்சு அப்படின்னா, நான் வந்து இப்போ தாவீதின் மனைவி அல்ல, நான் யாருன்னா ஒரு ராஜகுமாரத்தின்ற எண்ணம் அந்த அம்மாக்குள்ளே வந்துருச்சு. என் பின்னணி என்ன தெரியுமா? நான் யார் வீட்டில் பிறந்தவ தெரியுமா? நீ இப்படி அவலட்சணமாக மாறிவிட்டாயே, எல்லாருக்கும் முன்பாக நீ நடனம் ஆடுகிறாய். பின்னாடி சொல்லுகிறது பாருங்க, 20ஆம் வசனம் பாருங்க. தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறது திரும்பும்போது சவுலின் குமாரத்தியாக மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழற்றி போடுவது போல இன்று தம்முடைய ஊழியக்காருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்றைக்கு எத்தனை மகிமைப்பட்டிருந்தார்னு பரிகாசம் பண்ண. ஒருவர் மேல் அன்பு என்று வரும்போது அவருடைய உயர்வோ தாழ்வோ எதுவானாலும் சரி, அவங்கள எப்படி நாம கனம் பண்றோம் அப்படின்றதுல உண்மையான அன்பு வெளிப்படுது. இந்த அம்மா எது வரைக்கும் கனம் பண்ணாங்கன்னா, அவர் ராஜா மாதிரி ராஜ வஸ்திரம் போட்டிருக்க வரைக்கும். ஆனால் அவர் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக தேவனை ஆராதித்து தன்னை மறந்து நடனம் பண்ண உடனே இருதயத்தில் என்ன செய்தாள்? அவமதித்து. அவளுக்கு அது மேலே அவர் மேலே மரியாதை வரலை. உண்மையான அன்பு என்பது உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் அன்பு மாறாமல் இருக்கும். அதான் போட்டி பொறாமை
ஒருவர் மேல் ஒருவர் இல்லை, எல்லா நிலையிலும் உம்மை நேசிப்பேன். உண்மையான அன்பு இருக்கிறவங்க தங்களுக்கு கனம் வரும்போது, மகிமை வரும்போது, தன்னுடைய துணைவியாரை அவங்க அந்த மகிமையில் கூட சேர்ந்து அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு அவங்கள உயர்த்தி விடுவாங்க. அதில் ஷேர் பண்ணுறதுக்கு அவங்க இடம் கொடுக்க ஆயத்தமாக இருப்பாங்க. அவர்களுடைய வெற்றியின் நேரங்களில் தன்னுடைய துணை கூட இருக்கணும்னு விரும்புவாங்க. சில பேர் இருக்காங்க, அவங்க வெற்றி பெறும்போது அவங்க தனியாக தான் இருக்கணும், ஃபோட்டோவில் யாரும் இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் மனைவியை குறைத்தவளாக நினைப்பாங்க, கணவனை குறைத்தவர்களாக நினைப்பாங்க. அப்படி அல்ல. உண்மையான அன்பு இருக்கிறவங்க உயர்வோ தாழ்வோ அன்பு என்ன செய்யாது, மாறவே மாறாது. எப்பொழுதும் எல்லா இடத்துலையும் அன்புள்ளவர்களாக இருப்பாங்க. சில பேர் ஒரு அளவுக்கு மேலே உயர்ந்துட்டாங்கன்னு சொன்னால் தங்களோடு இருக்கிற துணையை அசட்டை பண்ணுறவங்க இருக்காங்க. ஐயோ, அவள் தேவையற்றவளாக தெரிகிறாள், தேவையற்றவராக தெரிகிறார். சில இடங்கள் அது ரொம்ப வேதனையானது. கொஞ்சம் நல்ல சம்பளம் நல்ல வருமானம் கர்த்தர் ஆசீர்வதிச்ச உடனே, கொஞ்சம் உயர்வு வந்த உடனே சில கணவன்மார், சில மனைவிமார் தங்கள் மனைவி மேல் அன்பு இழந்து போயிடுறாங்க. கஷ்ட காலத்தில் கூட இருந்தவங்களை கர்த்தர் உயர்த்துற காலத்தில் அவசியமற்றவர்களாக தெரிந்து விடுறாங்க. அது ரொம்ப வேதனை. நிறைய குடும்பங்களில் நிறைய உடைவுகள் வர்றதுக்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, உயர்வும் மேன்மையும் தான். ஒருத்தருக்கு நல்ல உயர்வு கை நிறைய பணம் வரும்போது அப்போ யோசிக்கிறாங்க, ஐயோ நம்முடைய மனைவி எந்த அளவுக்கு அழகா இல்லையே, இந்த அளவுக்கு படிக்கலையே, இந்த அளவுக்கு ஸ்டைலாக இல்லையே. அப்போ உடனே என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம அந்தஸ்துக்கு நம்முடைய மனைவி இப்போ என்ன பண்ணலை, இணையா இல்லை. அதனால அவளுக்கு கண்கள் அலைபாயுது, வேற ஏதாவது ஒன்று மேட்சாக கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறாங்க. மனைவிமார் அதே போல தான். தங்கள் வாழ்க்கையில் உயர்வு வர வரைக்கும் ரொம்ப அன்பாக இருப்பாங்க, தாழ்மையாக இருப்பாங்க, ஒருத்தர் இணக்கமாக இருப்பாங்க. கொஞ்சம் உயர்வு வந்துட்டா போதும், அப்புறமா வீட்டில் அவர்கள் என்ன பண்ண முடியாது, அவங்ககிட்ட நெருங்கவே முடியாது. அதை போல் அவங்க ஆக்ரோஷமாக மாறிடுறாங்க. தங்களிடத்தில் எல்லாம் கிடைத்து விட்டது என்பது போல் நினைக்கிறாங்க. உண்மையான அன்புன்றது எந்த அளவுக்கு உயர்ந்தாலும் சரி, தாழ்ந்தாலும் சரி, அன்பு என்ன செய்யாது, மாறவே மாறாது. நிறைய இடங்களில் உலகத்தில் கூட சில கதைகளை பார்க்கும்போது, இந்த பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் இருக்காங்க பாருங்கள், அவங்க ஆரம்பிக்கும் போது ரொம்ப சாதாரண மனிதர்களாக ஆரம்பித்து படிப்படியாக கோடீஸ்வரர்களாக இன்றைக்கி மாறிட்டாங்க. ஆனால் நீங்கள் நிறைய குடும்பங்களை பாருங்களேன், அவங்க கஷ்டப்படுற நேரத்தில் அவர்களுக்கு மனைவியாக இருந்தவர்கள், கணவனாக இருந்தவர்களை கோடீஸ்வரரான பிறகு அநேகர் அதே உறவில் இருப்பதில்லை. நிறைய பேர் விட்டுறாங்க, தங்கள் மனைவியை வேண்டாம் என்று தள்ளிடுறாங்க. ஆனால் இந்த மனைவி எதில் ட்ராவல் பண்ணாங்கன்னு கேட்டால், கஷ்டகாலம் முழுவதும் ட்ராவல் பண்ணாங்க. ஆனால் இப்போ வாழ்வு வந்த உடனே அந்த மனைவி வேண்டப்படாதவளாக மாறிவிடுகிறாள். இது கணவன்மாருடைய வாழ்க்கையிலையும் உண்டு, மனைவிமாருடைய வாழ்க்கையிலையும் உலகத்தில் நடக்கிறது. சமீபத்தில் உலகத்திலேயே மிக ஐஸ்வர்யவான் என்று அறியப்பட்ட பில் கேட்ஸ் அப்படின்னு சொல்கிறவர், அவர் 30 வருஷமாவோ 35 வருஷமா தெரில, தன் மனைவியாய் வைத்திருந்தவளை விவாகரத்து செய்ய போகிறார் என்று செய்தி வெளியே வந்தது. இத்தனை கோடிகளை 2 பேர் சேர்ந்து சம்பாரிச்சாங்க. இப்போ கடைசியில் அவர் இந்தியாவுக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரருடைய திருமணத்துக்கு வந்தார். வரும்போது அவர் யாரோடு வந்தார்னா மனைவியோடு வரல, மனைவியை விட பல வருஷங்கள் இளமையான ஒரு பெண்ணோடு இறங்கினார். ஏன்னா இப்போ அவருக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த ஐஸ்வர்யம், இந்த கனம், இந்த மேன்மைக்கு இப்போ மனைவி வயதானவளாய் தெரிகிறாள். அதனால் இப்போ அவருக்கு யார் வேணும்னா, ஒரு இளமையான ஒரு அழகிய பெண் தனக்கு யாராக இருக்கணும், இப்போ அவருக்கு மேட்சாக இருக்கும். அன்புன்றது உயர்வில் மறுக்கப்படுற காரியம் இல்லை. எந்த நிலை வந்தாலும் ஒருவரை ஒருவர் நேசத்தில் மாறாமல் இருப்பது தான் உண்மையான அன்பு. அல்லேலூயா. அதற்காக தான் கர்த்தர் என்ன வைத்திருக்கார், திருமணத்தை வைத்திருக்கிறார். எல்லா நிலையிலும் நேசிப்பேன். நம்ம கிறிஸ்தவ திருமண ஒப்பந்தங்கள் நம்ம பேசும்போது எப்படி பேசுவோம் அப்படின்னு கேட்டால், அந்த வாக்குமூலம் கொடுக்கும்போது என்ன சொல்லுவோம், வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவீனத்திலும், இன்பத்திலும் துன்பத்திலும், தேவன் நம்மை வைக்கும் எல்லா நிலையிலும் உன்னை நேசிப்பேன், உன்னை ஆதரிப்பேன், என்ன வந்தாலும் உன்னை என்ன பண்ணுவேன், நேசிப்பேன்.
அப்போனா அர்த்தம் என்னன்னா, உயர்வும் வரும், தாழ்வும் வரும், இன்பமும் வரும், துன்பமும் வரும், லாபமும் வரும், நஷ்டமும். எது வந்தாலும் நம்ம 2 பேருடைய அன்பு என்ன செய்யாது? மாறவே மாறாது. ஹல்லேலூயா. அந்த மாறாத அன்பை உடையவர்களாக இருக்க தான் கர்த்தர் திருமணத்தை வைத்திருக்கிறார். திருமணம் அதனால தான் நான் சொல்லுவேன், லவ் இஸ் நாட் அ ஃபீலிங் என்று சொல்லுவேன். லவ் இஸ் நாட் அ ஃபீலிங். நிறைய பேர் அதை ஃபீலிங் நினைக்கிறாங்க, அது ஒரு உணர்ச்சி என்று நினைக்கிறாங்க. அன்பு என்பது உணர்ச்சி அல்ல. லவ் இஸ் அ கமிட்மெண்ட். உண்மையான அன்பு என்பது ஒரு அர்ப்பணிப்பு. என்ன வந்தாலும் உன்னை நேசிப்பேன், என்ன நடந்தாலும் உன்னை நேசிப்பேன். 2 பேருக்கும் வயதாகும். சில பேர் இளமையாக இருந்தது போல, சில பேரில் எல்லாருமே இளமையாக இருந்தது போல முதிர் வயதில் இருக்க போகிறதில்ல. பெலன் குன்றி போகும். என்ன ஆனாலும் நேசிப்பேன். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிந்த ஒரு தேவனுடைய மனிதன் அமெரிக்காவில் பில்லி கிரஹாம் என்று ஒரு ஊழியர் இருந்தார். அவரும் அவருடைய மனைவியும் திருமணமாகி 64 ஆண்டுகள் ஒன்றாக இருந்தார். 64 இயர்ஸ் திருமண வாழ்வு. 2 பேரும் ஒன்றா வாழ்ந்தாங்க. அந்த அம்மா 80களில் மரித்தாங்க. அவர் 94 கிட்டத்தட்ட 100 பக்கத்தில் மரித்தார். 64 வயசு 2 பேரும் 64 வருஷம் அவங்க குடும்ப வாழ்க்கையை நடத்தினாங்க. அவங்க பிள்ளைகள், பேர பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் பார்த்துட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கை ஆண்டு நீண்டித்து வைத்திருந்தார். அந்த அம்மா அந்த பில்லி கிரஹாம் என்று சொல்லுகிற தேவ மனிதனுடைய மனைவி ரூத் கிரஹாம் அவர்கள் நினைக்கிறேன் 80 வயதுகளில் ஏதோ இல்லை, 84 எனக்கு ஞாபகம் இல்லை, அதில் மரித்தாங்க. அப்போ அந்த மரணத்தின் வேளையிலேருந்து அடக்க ஆராதனையை நான் ஆன்லைனில் பார்த்தேன். அந்த சர்வீஸ் அட்டன் பண்ணேன். அப்போ அதை பார்க்கும்போது அவருடைய மூத்த குமாரன் ஃப்ராங்க்லின் கிரஹாம் அப்படின்னு அவர் தான் ஊழியம் செய்கிறார். இப்போ அந்த ஊழியத்தை தொடர்ந்து நடத்துகிறாரு, அப்பாவுடைய ஊழியத்தை. அவர் தான் பெற்றோரை பற்றி சாட்சி கொடுக்குறாரு. அவர் சொல்கிறாரு, ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு அப்புறமா 2 பேரும் ரொம்ப சிக்காயிட்டாங்க. அப்பா அம்மா 2 பேருமே ரொம்ப சிக்காயிட்டாங்க. அப்போ அவங்க வீடையே அவங்க அறையவே ஒரு ஹாஸ்பிட்டல் பெட் ரூம் மாதிரி மாற்றிட்டாங்களாம். ஒரு மூலையில் பில்லி கிரஹாம் அவர் ஒரு பக்கம் படுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஒரு செட் ஆஃப் நர்சஸ், அவருக்கு கொஞ்சம் டாக்டர்ஸ் அவரை கவனிக்கிறாங்க. அடுத்த மூலையில் மனைவிக்கு தனி பெட்டு, அவங்களுக்கு தனி டாக்டர்ஸு, தனி நர்சஸ். 2 பேரும் ரொம்ப வியாதிப்பட்டாங்க, ரொம்ப வயதாயிடுச்சு. அவர் 90ஸ்ல, இந்த மாதிரி 80ஸ்ல இருக்கிறாங்க. அப்போ 2 பேரையும் படுக்க வச்சிரு. சில வேளையில் இவர் என்ன செய்வாராம், அப்பா அம்மாவை பார்க்கலாம், ரொம்ப கஷ்டப்படுறாங்களேன்னு அப்பப்போ வருவாராம், வந்து பார்க்க வருவாராம். சில தடவை இவங்க 2 பேரையும் பார்க்கலான்னு அந்த அறைக்குள்ளே வந்தால் இந்த 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த படுக்கையில் இவர் ஒரு மூலையில், இந்த அம்மா ஒரு மூலையில் படுத்துக்கிட்டு ஒருத்தர் பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டே இருப்பாங்களாம். இவர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்பாராம். அவர் சொல்கிறார் அந்த சாட்சியில், இவங்க 2 பேர் இந்த வயதில் ஒருத்தர் மேல் ஒருத்தர் இந்த வியாதி நேரத்தில் இவ்வளவு ஒருத்தர் பார்த்து புன்முறுவலோடு அன்பாக இருக்கிறத பார்த்து எனக்கே கூச்சமாயிரும், நான் வெளியே ஓடிடுவேன், நானே அறைக்குள்ளே வரமாட்டேன். அவரே பேரன் எடுத்தவர். அவர் சொல்கிறார், எங்கள் அப்பா அம்மா அந்த முதிர் வயதில் கூட அவ்வளோ வியாதி படுக்கையில் அவ்வளோ அன்பாக இருந்தாங்க. உண்மையான அன்பு என்ன தெரியுமா? சூழ்நிலைகள் மாறும், ஆனால் அன்பு என்ன செய்யாது? மாறாது. பைபிள் அப்படி தானே சொல்லுது, எல்லாம் ஒளிந்து போகும், அன்பு மட்டும் ஒளியவே ஒளியாது. அந்த அன்பை ருசிக்கிற இடம் தான் எதுன்னு கேட்டால் திருமண வாழ்வு. அப்படிப்பட்ட அன்பை நாம் அனுபவிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் திருமணத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். 3வது, இந்த அன்பு நமக்குள்ளிருந்து வெளிப்படுவதற்கு முதலாவது சொன்னேன், நம்ம தனிமையில் எப்படி ஒருத்தர் நடத்துகிறோம் அது ரொம்ப முக்கியம். 2வது, ஒருவருடைய உயர்வு தாழ்வுகளில் எப்படி ஒருத்தர் நடத்துகிறோம் அது ரொம்ப முக்கியம். 3வது, நாம் வெளி இடங்களிலே, பொது இடங்களிலே ஒருவர் எப்படி நடத்துகிறோம் என்பதின் வாயிலாக நமக்குள்ளே இருக்கிற அன்பு வெளிப்படுகிறது. நம்முடைய மனைவியை, கணவனை எப்படி நாம் ஒருத்தருக்கு நாம் அறிமுகம் செய்கிறோம், அவங்கள எப்படி நடத்துகிறோம், மற்றவர்களுக்கு முன்பாக எப்படி அவங்கள நம்ம கௌரவிக்கிறோம், இது நம்முடைய அன்பின் வெளிப்பாட்டுக்கு முக்கியமான ஒரு அடையாளம். நாம் அன்பாக இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம். பைபிளில் ஒரு நல்ல சம்பவம் இருக்குது. எஸ்தரின் புஸ்தகத்தின் 1ஆம் அதிகாரத்தை வாசிப்பீர்கள். ஆனால் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, அகாஸ்வேருன்னு ஒரு ராஜா இருக்கிறான். அவர் 120 தேசங்களின் மேலே அவர் அதிகாரியாக இருக்கிறார்.
ஒரு நாள் இந்த பெர்சியா மேதியா தேசங்கள் எங்கும் உள்ள பிரதானிகளை எல்லாம், மகத்தானவர்கள், அதிபதிகள் எல்லாரையும் அவர் தம்முடைய சமூகத்தில் அழைத்து தன்னுடைய ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தையும் தன்னுடைய சிறந்த பிரஸ்தாபத்தையும் அநேக நாளாகிய 180 நாளாக விளங்க செய்து கொண்டிருந்தான். 180 days பார்ட்டி நடக்குது. கிட்டத்தட்ட 6 மாசம் இல்லையா? 6 மாசம் வந்து தன்னுடைய மகிமை, வல்லமை, பிரஸ்தாபத்தெல்லாம் வெளிப்படுத்துறதுக்காக இவர் எல்லாம் பெரிய கொண்டாட்டம் நடத்திட்டு இருக்கார். அந்த நாட்கள் முடிந்த போது 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அரண்மனைக்கு வந்திருந்த பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் சமஸ்த ஜனங்களும் ராஜ அரண்மனை சேர்ந்த சிங்கார தோட்டத்தில் உள்ள மண்டபத்தில் 7 நாள், இதுக்கு ஃபைனல் பார்ட்டியுடைய ஃபைனல்ல இன்னொரு 7 நாள் என்னவா, ஃபீஸ்ட், விருந்து வேற வைத்திருக்கிறார். இந்த விருந்து நேரத்தில் ராஜா ஒரு பக்கம் 7 நாள் க்ளோசிங் பார்ட்டி இவர் நடத்துறாரு. க்ளோசிங் ஃபீஸ்ட் நடத்தும் போது அவருடைய மனைவியாகிய வஸ்தி, ராஜஸ்திரீ, 9ஆம் வசனம் வாசிக்கிறோம், அந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா பெண்களுக்கெல்லாம் தனியாக ஒரு விருந்து, அந்த அம்மா தனியாக அவங்க முற்றத்தில் அவங்க தனியாக நடத்துகிறாங்க. இது நடந்துட்டு இருக்குது. 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், 7ஆம் நாள், அதாவது இந்த விருந்தினுடைய கடைசி நாளில் ராஜா திராட்சை ரசத்தினால் களிப்பாக இருக்கும்போது மிகவும் அழகாக இருந்த ராஜஸ்திரீ ஆகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுகளுக்கும் காண்பிக்கும்படி ராஜ கிரீடம் தரிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று ராஜாவாகி அகாஸ்வேரு சமூகத்தில் சேவிக்கிற இந்த பிரதானிகளுக்கு அவன் கட்டளையிடுகிறான். 12ஆம் வசனம் வாசிக்கிறோம், பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜ ஸ்திரீ ஆகிய வஸ்தி வர மாட்டேன் என்றால், அப்பொழுது ராஜா கடுங்கோபம் அடைந்து தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான். இந்த சம்பவத்தை பல பேர் பல வியாக்கியானம் கொடுப்பாங்க. கீழ்ப்படியவில்லை, சம்மதிக்கவில்லை, அடங்கவில்லை, எல்லாம் பேசுவாங்க. சரி, பேசுறது பேசட்டும், நம்ம ஒன்றும் பிரச்சனை. ஒவ்வொருத்தரோட வியாக்கியானம் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மனுஷன் 128 தேசத்துக்கு ராஜா, ஆயிரக்கணக்கான பிரதானிகள் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. இவங்கெல்லாம் குடிச்சிருக்கிறாங்கன்னு வேற போட்டிருக்கு. கடைசி நாளில் நல்ல குடி. இந்த குடி வெறியில் ஏற்கனவே ராஜ்யத்தை காமிச்சது போதாதா, தன்னுடைய மகத்துவத்தை காமிச்சது போதாதா, தன்னுடைய மகிமையை காமிச்சது போதாதா, இப்போ என்ன சொல்றான்னா ராஜ ஸ்திரீயை யார் முன்னாடி வந்து நிற்கணுமா, இந்த குடிகார கூட்டத்துக்கு முன்னாடி நிற்கணுமா, கூப்பிடுறான் வா அப்படின்னு. அவள் சொல்கிறான், நான் வரமாட்டேன், நான் என்னுடைய தாட்டை நான் சொல்கிறேன். அவளுக்கு ஒன்று புரிந்தது, நான் அங்கே போய் நின்றா இது எனக்கு கனமாகவோ மரியாதையாகவோ இருக்காது. எல்லாம் குடிச்சிட்டு இருக்கிற கூட்டத்துக்கு முன்னால் நான் போய் எது காட்சி பொருள் போல் நான் நிற்கணும். நான் ஒன்றும் ஆப்ஜெக்ட் இல்லையே, நான் ஒன்றும் பொருள் இல்லை, எனக்கு என்ன இருக்குது, உணர்ச்சி இருக்கு, நான் ஒரு மனுஷி, எனக்கு ஒரு கௌரவம் மரியாதை இருக்கு, நான் வரமாட்டேன்னு சொன்னேன். அவ்வளோதாங்க. இவனுக்கு இருக்கிற கோபத்தை பார்த்தீங்கன்னா கடும் கோபம் மூர்க்கமாகி இந்த பெண்ணையே வந்து வேண்டான்னு சொல்லி துரத்தி விட்டானா. தேவையில்லை. ஒரு உண்மையான அன்புள்ள கணவன் யார் என்றால் பொது இடங்களில் தன் மனைவியை எப்படி நடத்துகிறான் என்பதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சில பேர் இந்த மனைவியை வந்து பொது இடங்களில் பரிகாசம் பண்ணுறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அதில் ஒரு குஷி. தங்க மனைவியை பரிகாசம் பண்ணி எல்லாரும் அதை சிரிச்சா இவங்களுக்கு பெரிய சந்தோஷமாயிருது. அது தவறான ஒரு நடைமுறை. சில பேர் பொது இடங்களில் தங்கள் கணவனை ஒரு மரியாதை இல்லாத பெயர்களால் அழைத்து அவங்கள வந்து பெயர் சொல்லி கூப்பிடுறதும் அவங்கள நடத்துகிற விதமும், நாங்கள் தான் இந்த வீட்டுக்கு அதிகாரின்னு சில பேர் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சும்மா தான் இருப்பார், ஆனால் இந்த அம்மா வெளியிடங்களில் 10 பேர் பார்த்தா இன்னமும் இந்த மாதிரி தான் ராஜஸ்திரீ மாதிரி பிஹேவ் பண்ணுவோம். இங்கே வாங்க, விரட்ட பார்த்தீங்கன்னா எல்லாரும் பரண்டுருவாங்க. பா, கணவனை எப்படி போட்டு சொக்குப்பொடி போட்டு வச்சுருக்கா பாரு அப்படின்னு உங்களுக்கு காட்டணும். அவருடைய குடுமி என் கையில் தான் அப்படின்னு இந்த அம்மா காட்டணும். அதனால் 10 பேருக்கு முன்னாடி விரட்டுறத தவிர மரியாதை இல்லாமல் பேசுறது, அவரை வந்து அங்கே இங்கே விரட்டுறது, இதுவல்ல உண்மையான அன்புன்றது. அன்புன்றது 10 பேர் பார்க்குறாங்களா? பொது இடங்களில் ஒரு கணவன் தன் மனைவியையும் மனைவி தன் கணவனையும் கௌரவத்தோடு நடத்த வேண்டியது அவசியம். பொது இடம்னு சொல்லும் போது இன்னொன்னையும் கவனிக்கணும். தங்கள் சொந்த பிள்ளைகள் முன்பாக எப்படி நடத்தணும்? கௌரவமாக நடத்த வேண்டும். உண்மையாக அன்பு இருக்கிறவங்க அப்படி செய்வாங்க. தங்களுடைய மனைவி தங்களுக்கு முன்பாக அவமானப்படுவதை கணவன் விரும்பக்கூடாது. தன்னுடைய கணவன் அவமானப்படுகிறதை மனைவி விரும்பக்கூடாது.
சில பேர் தங்களுடைய வீட்டுக்கு போயிட்டா ஐயோ அவங்க தனி 2 கொம்பு முளைத்து விடும். சில மனைவிமார் இருக்கு, தங்க வீட்டுக்கு போயிட்டா கணவன் அப்படியே விரட்டி கொண்டிருப்பார்கள். சில கணவன்மார் தங்கள் வீட்டுக்கு போயிட்டா மனைவி என்ன செய்வார்கள்? விரட்டி அவர்கள் தான் ஆட்சியில் இருக்கிறார்கள் காட்டுவார்கள். இப்படி இருக்கிறது தப்பு. அன்பாக இருக்கிறவர்கள் பொது இடங்களில் கூட கௌரவமாய் நடத்துவார்கள். துணையை போல நடத்தணுமே தவிர அடிமையை போல நடத்தக்கூடாது. கர்த்தர் யாராக கொடுத்துருக்கார்? மனைவியை ஏற்ற துணை. அப்போ துணைக்கு என்ன இருக்குது? ஈக்குவல் கௌரவம் இருக்குது இல்லையா? அவர்களுக்கும் மரியாதை இருக்குது இல்லையா? அந்த கணத்தோடு மரியாதையோடு ஒருவரை ஒருவர் நடத்த வேண்டும். மனைவியை குறித்து வெளியிடங்களில் புகழ்ச்சிக்குரிய காரியங்களை தான் என்ன பண்ணணும்? சொல்ல வேண்டும். அவர்களுடைய நற்கிரியைகளை வெளியே நாம் பேச வேண்டும். சில பேர் வெளியிடங்களில் எங்கேயாவது சாப்பாடு போட்டாங்கன்னா போதும், நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க பிரதர், இவருடைய கமெண்ட், இந்த கொடுப்புனை எனக்கு இல்லை. அங்கே பக்கத்தில் மனைவி முகத்தை நீங்கள் பார்க்கணும். 2 கடுகு போட்டிங்கன்னா பொரிஞ்சிடும். அப்படியே நம்ம என்ன சொல்கிறோம்? வீட்டுக்கு வா, உன்னை பார்க்குறேன் உன்னை. ஒரு சாப்பாட்டுக்காக தம் மனைவி என்ன பண்ணால் மொத்தமாக டேமேஜ் பண்ணிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? சில மனைவிமார் கணவனை எல்லாருக்கும் அவமானப்படுத்துவார்கள். யாராவது ஒருத்தர் நல்ல புடவை வாங்கி அவங்க போட்டு வந்துட்டாங்கன்னா போதும், உங்களுக்கு பரவாயில்ல நல்ல புருஷன் வச்சுருக்கான். என் புருஷனுக்கு ஒரு மாடலும் தெரியாது, கலரும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, கண்ணு குருடாக தான் இருக்கும் அவருக்கு. இவங்க சொல்கிறது ஆக மொத்தம் அவர் யார்? எல்லாருக்கும் முன்னாடி 0ன்னு காமிச்சாதான் இவங்களுக்கு பெரிய நிம்மதி இருக்கும். அப்படி இல்லை, அவர்களை கௌரவமாக நடத்தணும் இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் சில இடங்களுக்கு என்ன சாப்பிட கூடுவாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு பாஸ்டர் எப்படி இருக்குது அப்படின்வாங்க. நல்லா தான் இருக்குது, ஆனால் என் மனைவி செய்கிற மாதிரி வராது. என்ன பாஸ்டர் எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், என் மனைவி சமைக்கிற மாதிரி வரவே வராது. அது உண்மையாகவே நான் சொல்லுவேன். வீட்டில் வந்து சொல்லுவேன், எங்கே சாப்பிட்டாலும் வீட்டில் சாப்பிட்றது போல் எனக்கு வரவே வராது. நீங்கள்லாம் பார்க்குற பார்வையை பார்த்தா நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்குறீங்க. நீங்களும் அதே போல் தான் சொல்லணும். ஆமேன் பாஸ்டர். அப்போ நல்லா இல்லையா? இவ்வளோ தான் உயிரோடு இருக்கீங்களே, அதனால நீங்கள் என்ன சொல்லணும்னா, என் மனைவி கொடுக்கறது நல்லது தான். இது வரைக்கும் எனக்கு எதுவுமே விஷமாகி நான் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகாமல் இவ்வளோ நாள் சுகமாக இருக்கிறேன். அதனால் என் மனைவி செய்கிறது எப்படி தான் இருக்குது? ஆமாம், ருசியாக இருக்குது, சிறப்பாக இருக்குது. பிள்ளைங்க குறை சொல்லுவாங்க. பிள்ளைங்களை கேட்டிங்கன்னா நிறைய குறை சொல்லுவாங்க. அவங்க சொல்லிட்டு போட்டோம். ஏன்னா பிள்ளைகளை லேஸில் என்ன பண்ண முடியாது, திருப்தி. என்ன தான் நீங்கள் பொரித்து அவிச்சு சமைச்சு நீங்கள் பொக்கி போட்டாலும் அவனுக்கு அந்த கடையில் இருக்கிறது தான் அவனுக்கு பிடிக்கும். அங்கே அழுக்கு எண்ணெயில் போட்டு பொரிச்சு கொடுத்தா தான் அவனுக்கு எப்படி இருக்கும்? டேஸ்ட்டாக இருக்கும். அவனுக்கு அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். வீட்டில் செய்கிறது அவனுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இது பிள்ளைங்க பொதுவாக அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் கணவன் எப்படி இருக்கக்கூடாது? எதில் மகிழ வேண்டும்? சத்தமே வரமாட்டேங்குது. மனைவியினுடைய இதில் மகிழணும். அதை வந்து மற்றவர்கள்ட்ட பாராட்டி சொல்லணும். அவர்கள் செய்கிறதை மற்றவர்களுக்கு முன்பாக பாராட்டி நாம் சொல்ல வேண்டியது அவசியம். ஆமேன். ஒரு நல்ல ஒரு ஆமேன் வரட்டுமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நேற்றுக்கு எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பேச்சு வந்துச்சு. பேச்சு வரும்போது என் பையன் ஏதோ ஒன்று சொன்னான். அப்போ நான் வந்து என் மனைவி வச்சுட்டு தான் சொல்கிறேன். என் பையன்கிட்ட சொன்னேன், டேய் உங்கள் மனைவி என்னுடைய மனைவி உங்கள் அம்மா வந்து ரொம்ப நல்ல பொண்ணுடாவ, ரொம்ப நல்ல பிள்ளாவ, அவளை போல் ஒரு ஆள் இந்த உலகத்தில் கிடைக்கவே கிடைக்காது. அவன் சொல்கிறான், உங்கள் ஒய்ஃபாக இருக்கிறதுனால தான் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. அப்போ நான் சொன்னேன், உனக்கு ஒரு நாள் வருது பாரு, அப்போ நீ என்ன சொல்கிறேன்னு பார்க்கலாம். மனைவியை என்ன செய்ய வேண்டும்? புகழ வேண்டும். என் மனைவி என்ன ரொம்ப புகழ்வாங்க. வீட்டில் என் பையனுக்கு முன்னாடி ரொம்ப புகழ்ந்து பேசுவாங்க. அவர் அவ்வளோ கஷ்டப்படுறாரு, அப்படி இருக்காரு அப்படின்னு புகழ்ந்து சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய சந்தோஷம் இல்லையா? அப்படி ஒருவரை ஒருவர் மட்டம் தட்டுறதுல நம்ம விருப்பமே படக்கூடாது. அவங்கள குறைத்து பேசக்கூடாது. அவங்க மனசு புண்படும்படி அவர்களை தாழ்த்தி பேசுகிற பழக்கங்கள் நம்மை விட்டு போயிடணும். அன்பு இருந்தால் அப்படி செய்யவே மாட்டோம். கடைசியாக இந்த அன்பு இருந்தால் நம்ம எதுக்கு நம்ம கவனம் செலுத்துவோம் அப்படின்னு கேட்டால், our treatment of others priority, preference and position in our decision making. அன்பு இருக்கிறவங்க தங்கள் கணவன் மனைவி இடத்துல அவர்களுடைய வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் வேளையில்
தங்கள் கணவனுக்கு மனைவிக்கு முக்கியமான இடத்தை கொடுப்பாங்க, அவங்களுக்கு முக்கியமான இடத்தை கொடுப்பாங்க. தீர்மானங்களை தாந்தோணித்தனமாக தானாக நினச்சதெல்லாம் செய்வேன், மனைவியை பற்றி கண்டுகொள்ளாதீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. கணவனை பற்றி ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லா திட்டங்கள், தீர்மானங்கள், முடிவுகளில் ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் சார்ந்து அவங்க ஒருவருக்கு ஒருவர் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க, அவங்க அதை சப்போர்ட் பண்ணுவாங்க. அது ரொம்ப முக்கியம். எனக்கு வேதத்தில் ஒரு சம்பவம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 21 23 வசனங்களை குறித்து கொள்ளுங்க. அங்கே அன்னாள் எல்கானா பற்றி அங்கே வாசிக்கிறோம். இந்த அன்னாள் சாமுவேல் என்னும் பிள்ளையை பெற்றிருக்கிறாள். இந்த எல்கானா வருஷந்தோறும் குடும்பத்தோடு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் பலிகளை செலுத்தி காணிக்கைகளை செலுத்துகிற பழக்கம் அவனுக்கு இருந்தது. அந்த வருஷம் போகலாம் அப்படின்னு நினைக்கும் போது தன் மனைவியை பார்த்து வா போகலான்னு சொன்னால் அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லை, நான் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சந்நிதியில் காணப்பட அங்கே எப்பொழுதும் இருக்க நான் கொண்டு போய் அப்போ தான் விடுவேன் புருஷன் இடத்தில் அவள் சொன்னாள். 23ஆம் வசனம், அப்பொழுது புருஷன் என்ன சொன்னான்னா, நீ உன் இஷ்டப்படி செய்து அவனை பால் மறக்க பண்ணு மட்டும் இரு, கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மாத்திரம் நிறைவேற்றுவாராக. இவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க. இவர் சொல்கிறாரு வா போகலான்னா அந்த அம்மா சொல்கிறாங்க, இல்லை, நான் கர்த்தர்கிட்ட ஒரு ஆணையை கொடுத்துட்டேன், என் பிள்ளையை நான் கர்த்தருக்கு முன்னாடி நிறுத்தணும், என் பிள்ளை பால் மறக்கிற வரைக்கும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் கணவன் உடனே சண்டைக்கு போகல, நான் சொல்கிறத நீ செய்யணும் அப்படின்னு அவர் அதிகாரத்தை காட்டலை. என்ன சொல்கிறான்னா, ஏம்மா நீ சொல்கிறபடி என்ன பண்ணு செய், கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் மட்டும் நீ அப்படியே இரு. இது அர்த்தம் என்னன்னா, கிவிங் ப்ரிவிலேஜ் ஃபார் ஈச் அதர் இன் டெசிஷன் மேக்கிங். தீர்மானங்கள் எடுக்கும்போது தன்னந்தனியாக தீர்மானம் எடுக்காமல் ஒருவருடைய கருத்துக்களை ஒருவர் விரும்பி கேட்பது, அதில் 2 பேருக்கு இடம் கொடுப்பது, அவர்களுக்குள்ள ஷேரிங் இருப்பது, அது ரொம்ப முக்கியம். அது 2 பேரும் மனப்பூர்வமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த காரியங்களை பகிர்ந்து கொள்வது ரொம்ப முக்கியமான ஒரு பழக்கம். அது சில பேருக்கு அந்த பழக்கம் இல்லாமல் இருக்கிறத மாற்றிக்கொள்ளணும். சில பேர் எல்லாம் முடிவு எடுத்துகிட்டு கடைசியில் மனைவிட்ட இன்ஃபர்மேஷன் தான் கொடுப்பார்கள், நடந்து விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் இன்னும் மோசம், மனைவிக்கு கணவன் சொல்லி தெரியாது, வேற யாராவது சொல்லி தான் தெரியும். அதனால் அந்த அம்மா ரொம்ப ஃபயர் ஆயிடுவாங்க. இப்போ நான் ஒரு ஆள் வீட்டில் இருக்கேனே, என்ன அர்த்தம் இது, அவங்க சொல்லி தான் எனக்கே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு. அப்படி இல்லை, 2 பேரும் ஒருமித்து எந்த காரியமாக இருந்தாலும் முடிவெடுக்கும் போது ஒருவரை ஒருவர் கேட்டு கலந்தாலோசித்து 2 பேரும் ஒரே கருத்து ஒற்றுமையாக முடிவெடுக்க வேண்டியது அவசியம். கல்யாணம் ஆன பிறகு பையன் வீட்டில் அப்பா அம்மா சில காரியங்களை கேட்கலாம், என்னப்பா இது செய்யலாமா அப்படின்னு. கணவன் என்ன சொல்லணும்னா, என் மனைவிட்ட நான் ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்கிறேன். அப்போ சில பேர் சிரிப்பாங்க, என்ன மனைவி கேட்காம ஒன்றுமே செய்ய மாட்டியா? ஆமாம் செய்ய மாட்டேன், ஒரு வார்த்தை என்ன பண்ணுறேன் கேட்டுக்கிறேன், அவங்க வர்றாங்களான்னு கேட்டுக்கிறேன், அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டுக்கிறேன், நான் கேட்டு என்ன பண்ணுறேன் சொல்கிறேன் அப்படின்னு முதல்ல கேட்டுட்டு தான் என்ன பண்ணணும், பதில் சொல்லணும். அதுக்காக எல்லாமே கேட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட போகும்போது இட்லி வேணுமா சார், மனைவிட்ட கேட்டு சொல்கிறாங்க அப்படி, அதுக்காக எல்லாத்தையும் அந்த மாதிரி ரூலை போடணும் அவசியம் இல்லை. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, முக்கியமான தீர்மானங்கள் வரும்போது மனைவி இடத்துல கேட்க வேண்டியது அவசியம். சில காரியங்கள் நம்ம கேட்கறதுக்கு நேரம் இல்லாமல் போயிடும். ஆனால் எந்த நிலையில் இருக்கணும்னு சொன்னால், நம்ம ஒரு காரியம் செஞ்சுட்டா முதலாவது மனைவிக்கு என்ன பண்ணணும், அதை எப்படியா தெரியப்படுத்திடணும். மறதியினாலும் சில வேளையில் சொல்லாமல் போயிருக்கலாம், ஆனால் வேண்டுமென்றே மறைக்கவே கூடாது. அவ்வளோலாம் தேவையில்லை. அவங்களுக்கெல்லாம் என்ன கேட்குறது, ஏன் பணம், எங்கள் சொத்து, எங்கள் வாழ்க்கை, ஏன் வியாபாரம், அவங்களெலாம் என்ன கேட்குறது, அவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாது. சில பேர் சொல்கிறது இப்படி, எல்லாத்துக்குமே ஒன்றுமே தெரியாது, எதுவும் கேட்க வேணாம், எதுவும் சொல்ல வேணாம். அந்த மனநிலையிலிருந்து மாறணும். சின்னதோ பெருசோ கேட்டு செய்யணும், சொல்லிட்டு செய்யணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அறியப்படுத்தணும். சில பேர் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை அதை நீங்கள் பயன்படுத்தவே கூடாது. அவங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியாதுங்க, அவங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியாது, அப்படி சொல்லவே கூடாது. கர்த்தர் உங்களுக்கு துணையாக அவங்களை கொடுத்துருக்கிறார். சில காரியங்கள் உங்களுக்கு அறியாமல் இருக்கலாம், அறியப்படுத்த வேண்டியது கணவனுடைய பொறுப்பு. கணவனுக்கு சில காரியங்கள் பழக்கம் இல்லாமல் இருக்கலாம், பழக்கப்படுத்த வேண்டியது மனைவியின் பொறுப்பு. வில்லிங்காக ஒருத்தர் நீங்கள் இன்வைட் பண்ணணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் காரியங்களை ஷேர் பண்ணுறதுல சந்தோஷப்படணும். மறைவாக ஒளிப்பிடத்தில் எதையுமே செய்யக்கூடாது, ஒரு மனப்பூர்வமாக இருக்கணும். நான் சொல்லுவேன் பாருங்கள், எங்கள் வீட்டில் கூட
அது ஒரு பழக்கம் என் மனைவி தான் கொண்டு வந்தாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமா எந்த ஃபோன் கால் வந்தாலும் எங்கே தான் போவோம்? ஸ்பீக்கர் ஃபோன் தான். அதனால் எல்லோரும் கேட்பாங்க என்ன இருக்குது, யார் பேசுகிறா எல்லாம். அதனால் இனிமேல் நீங்களும் தெரிஞ்சுக்கிடுங்க. ஏதாவது ஃபோன் பண்ணிங்கன்னா எங்கே தான் ஓடும்? அது ஸ்பீக்கரில் போகும். சில பேர் எல்லாம் எங்கிட்ட பேசி முடிச்சுட்டு சொல்லுவாங்க, பாஸ்டர் சிஸ்டர்கிட்ட சொல்லிடுங்க. எல்லாம் அவங்ககிட்ட ஏற்கனவே கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. நான் ஒன்றும் புதுசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதில் 2 லாபம் இருக்குது. ஒன்று, திரும்ப தொண்டை தண்ணி போக திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு மாதிரி தான் மறந்துட்டேன்னு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. மொத்தமும் ரெக்கார்டில் ஓடிடும். 2 பேரும் கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. யார் பேசினாலும் நிச்சயமாக அது ஃபோனில் ஆனில் தான் இருக்கும். அது 2 பேரும் ஒருத்தர் கேட்கறதுல தவறே கிடையாது. அப்படி ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும். 2 பேரும் இன்வைட் பண்ணணும். ஒரு காரியத்தில் நம்ம காரியங்களை பகிர்ந்து கொள்வது ரொம்ப நல்லது. இப்போ நான் ஊழியத்தில் இருக்கிறேன். இன்னைக்கு காலையில் என்ன பிரசங்கம் பண்ண போகிறேன்றதை நேற்றுக்கு ராத்திரி என் மனைவிட்ட சொன்னேன். ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட தான் பாயிண்ட்ஸ், அவங்க தான் ஃபஸ்ட்டு ட்ரையல். எனக்கு எல்லாம் சொல்லிட்டேன், என்னென்ன பேச போகிறேன், என்னென்ன பாயிண்ட்ஸில் பேச போகிறேன், ஆண்டவர் என்கிட்ட இதெல்லாம் நடத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் பேசுவேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் இவ்விதமாக சொன்னேன். நான் சர்ச்சில் ஞாயிற்றுக்கிழமை கால ஆராதனையில் குடும்ப பற்றி பேசும்போது ஒரு நாள் நான் சொல்லிவிட்டேன், இந்த மாதிரி நான் எந்த பாயிண்ட்டாக இருந்தாலும் முதல்ல நான் என் ஒய்ஃப்ட்ட சொல்லிடுவேன். இந்த மாதிரி பேசிட்டு தான் சொல்லிவிட்டு அல்லது வரவழியாக நான் சொல்லிடுவேன், இதெல்லாம் பேச போகிறேன்னு சொல்லிட்டு தான் நான் பொதுவாக பேசுகிறது வழக்கம். அப்போ நிறைய வேளையில் என் மனைவி சில காரியங்களை என்கிட்ட சிலது அவங்க கரெக்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வேண்டாம், இந்த சம்பவம் சொல்லாதீங்க, அதுக்கு போல் இந்த சம்பவத்தை சொல்லுங்கள், இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, இதுக்கு இந்த வசனம் இன்னும் பொருத்தமாக இருக்கும்லாம் சொல்லி கொடுப்பாங்க. சிலதெல்லாம் அவங்க இன்புட்ஸ் கொடுப்பாங்க. இதை நான் சொன்ன உடனே ஒருவர் என்ன சொல்லிட்டாருன்னா, சர்ச்சில் அவர் வெளியே போய் என்ன பேசிட்டாருன்னா, அப்போ இவர் எல்லாம் மனைவி கேட்டு தான் பேசுகிறாரு போல இருக்கு அப்படின்னு வெளியே போய் பேசிவிட்டார். அது எனக்கு காதுக்கு வந்தது. ஆனாலும் நான் சோர்ந்து போகவே இல்லை, தளர்ந்து போகவே இல்லை. அப்படி தான் இருந்துட்டு போட்டுமே, இப்போ என்ன, அது ஒன்றும் தப்பு இல்லையே. ஆலோசனைக்காரர் அதிகமாக இருப்பதுனாலே நமக்கு நலம் இல்லையா, நமக்கு பாதுகாப்பு தான். என்றைக்கு நாம் நான் ரொம்ப சுப்பீரியர், என் ஞானத்துக்கு என் மனைவியெல்லாம் பக்கத்திலே வர முடியாது, என் ஞானத்துக்கு என் கணவன் பக்கத்திலே வர முடியாதுன்னு நினைக்கிறோமோ அங்கே தான் விழுகவே வருது. அப்படி நினைக்கவே கூடாது. எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கும் என்ன இருக்குது, தெய்வ ஞானம் இருக்கிறது, அவர்களுக்கும் ஆலோசனை இருக்குது. சில வேளையில் எத்தனையோ காரியங்களை நான் பார்த்துருக்கேன். பர்சனலாக நான் சொல்லணும்னா நிறைய காரியங்கள் இப்படி செய்ய போகிறேன் நான் சொல்லும்போது அவங்க சொன்ன ஆலோசனைகளை நான் 3 நாள் கழித்து யோசித்து, நன்றி ஆண்டவரே இப்படி ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்ததுக்காக. நான் நினச்ச மாதிரி செஞ்சுருந்தேன்னா அது வேறு மாதிரி போயிருக்கும், அது தவறாக புரிஞ்சிருப்பாங்க, அல்லது அது வேறு விதமான ஒரு செய்தியை வெளியே கொண்டு வரும். இப்போ நல்ல வேளை நான் காப்பாற்றப்பட்டேன். அவங்க கொடுக்குற உட்கருத்தான நல்ல ஆலோசனைகள் பிரயோஜனமாக இருக்குது. என் மனைவி செலுத்துற மாதிரி சொல்லுவாங்க, நல்ல வேளை நீங்கள் இப்படி சொன்னீங்க, சொன்னதுனால தான் இப்படி நான் சொன்னேன், இப்போ யோசித்து பார்க்குறேன், நல்ல வேளை நீங்கள் சொன்னதை நான் சொன்னேன், நான் சொல்ல நினச்சதை நான் சொல்லியிருந்தேன்னா பிரச்சனையாயிருக்கும், நான் கரெக்டாக சொன்னீங்க. அது எப்படி வருதுன்னா, ஒருத்தர் என்ன பண்ணுறோம், ஒருவருடைய கருத்துக்களுக்கு நம்ம கௌரவம் கொடுக்கும்போது, அதை மதிக்கும்போது, நான் தான் எல்லாம் அறிந்தவன், பைபிளை வாசிக்கிறல, உன்னை பெரிய ஞானி என்று எண்ணாதே, அப்படி நினைக்கவே கூடாது. சில பேர் இதெல்லாம் அந்த பிஸ்னஸ் தான் என் ஒய்ஃபுக்கே தெரியாது, இந்த பண விஷயம்லாம் என் ஒய்ஃபுக்கு தெரியாது, கடன்லாம் எப்படி வாங்கணும் என் ஒய்ஃபுக்கு தெரியாது. ஆமாம் தெரியாது, அதனால் கடன் வாங்க விட மாட்டாங்க. அவங்கள்ட்ட சொல்லியிருந்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாங்க, கடனே வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் கேட்காம செஞ்சதுனால இப்போ எல்லோரும் ஊர் கேட்குற மாதிரி வருது. இப்போ பிரச்சனை யார் கேட்க விட்டது, யார்கிட்ட கேட்கக்கூடாது, அவங்க கதவை தட்டுறாங்க. அப்போ மனைவிக்கு ஒரு நாள் தெரிஞ்சு தான் போகுது, இவர் இது மாதிரி வாங்கியிருக்கிறாரு. அவங்க சொல்லி அவங்க தெரியக்கூடாது. நாம் முதல்ல என்ன பண்ணியிருக்கணும், ஒருத்தர் பேசியிருக்கணும், அதற்கு இணங்கணும், எல்லா காரியத்தையும் மனந்திருந்து பாருங்க. இந்த ஒரு சுபாவம் நமக்குள்ளே இருக்கவே கூடாது. என்ன சுபாவம்னா, நான் பெரியவன் அப்படின்ற நினைப்பே இருக்கவே கூடாது. கணவன் மனைவி நாட்டிங்களா, நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை, நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதில் நீங்கள் அந்த நிலையில் உங்களை ஒருத்தர் வைத்துக்கொள்ளுங்க. அப்படி நீங்கள் மனப்பூர்வமாய் மனந்திறந்து இருப்பீர்களானா அது ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாக என் குடும்பம் இருக்கும். நிறைய வேளை எங்கள் மகனே என்கிட்ட ரொம்ப கோவப்படுவான், என்கிட்ட நீங்கள் சொல்லவே இல்லை அப்படி. நம்ம ஒய்ஃப் சொல்லுவாங்க, டேடி என்கிட்ட சொல்லியிருக்காங்க எல்லாமே, என்னை மட்டும் தான் விட்டீங்களா அப்படின்னு அவன் கேட்பான். ஆமாம், உன்னை மட்டும்தான் விடுவோம். எங்கள் 2 பேருக்குள்ளே எப்படி இருக்கும், எல்லா காரியங்களும் மனம் திறந்தான் நாங்கள் பேசுவோம். என்ன செய்ய போகிறோம், என்ன வாங்க போகிறோம், எங்கே போக போகிறோம். நிறைய வேளை என் பையனுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும், ஆனால் என் மனைவிக்கு ஏற்கனவே அது என்ன தெரிஞ்சிருக்கும். அதை போல் நம்ம திறந்து பேசணும். அப்போ ரொம்ப நம்ம குடும்பம் எப்படி இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அன்பாக இருக்க வேண்டியது அவசியம். 4 காரியம் சொன்னேன்.
முதலாவது அன்பை வெளிப்படுத்துவது, முதலாவது என்னுடைய தனிமை இடங்களில் என்னுடைய மனைவி கணவனிடத்தில் எவ்வளோ அன்பாக இருக்கிறேன், எப்படி வெளிப்படுத்துகிறேன். ரெண்டாவது பப்ளிக்கில் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னால், அந்நியர்கள் முன்பாக நான் எப்படி என் மனைவியை கணவனை எப்படி நடத்துகிறேன். மூன்றாவது ரெண்டாவது காரியம், உயர்வுகளின் நேரத்தில் தாழ்வுகளின் நேரத்தில் ஒருத்தர் எப்படி நடத்துகிறோம், அன்பு கூறுறோம், அது முக்கியம். மூன்றாவது வெளியிடங்களில் நண்பர்கள் அந்நியர்கள் முன்னால் கூட குடும்பத்தினர் முன்பாக எப்படி நடத்துகிறோம், ரொம்ப முக்கியம். நான்காவது நம்முடைய தீர்மானங்கள் எடுக்கும்போது எப்படி எடுக்கிறோம், அதுவும் ரொம்ப முக்கியம். ஆண்டவரே, அந்த அன்பினால் எங்கள் உள்ளத்தை நிரப்பும். எழுமிக்கலாமா, ஒரு ஜெபம் பண்ணுவோமா? அந்த அன்பினால் எங்கள் உள்ளத்தை நிரப்பும். ஆண்டவரே, என் குடும்பமே எதற்காக இருக்குன்னா, அன்பை நாங்கள் ருசிக்கும்படியாக தான் குடும்பத்தை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறீர். அந்த அன்பு என்பது சும்மா வார்த்தை அல்ல, சும்மா நம்ம வாயத்திலிருந்து அன்பு 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 உன்னை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் டிக்ளேர் பண்ணுறது மாத்திரம் இல்லை. அன்பாக இருக்கிறேன்னு சொல்கிறது தப்பு இல்லை, சொல்லணும். ஆனால் அந்த அன்பை கிரியைகள் என்ன செய்யணும், வெளிப்படுத்தணும். எப்படி நான் ஒரு தனிமையில் நடத்துகிறேன், பொது இடங்கள் எப்படி நடத்துகிறேன், தீர்மானத்தின் வேலைகளில் எவ்வளவு அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன், இதுதான் நம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் இடம். அப்படி ஒருவரிடம் ஒருவர் அன்பாக இருந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாரும். எல்லாரும் ஒரு நிமிட கண்களை மூடுவோம். அநேக காரியங்களை கேட்டோம். இதில் எவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுபவமாக்கவில்லையோ அல்லது நம்ம குறைவாக இருக்கிறோம், அவைகளை தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த ஒரு சுபாவத்தில் நான் வளர்ந்துட்டேன், இப்படி நான் ஒரு பழக்கத்தில் வளர்ந்துட்டேன், இப்படி நான் செய்து அப்படியே சின்னதுலேருந்து பழகிட்டேன், அல்லது எனக்கு கெட்ட முன்னுதாரணங்கள் இப்படி இருக்கிறதுனால நான் அப்படியே பார்த்து நான் வளர்ந்து இந்த தவறுகளெல்லாம் நான் செய்கிறேன். ஆனால் இன்றைக்கி என்னோடு பேசுனீங்க, ஒரு சின்ன வார்த்தை கர்த்தர் இன்றைக்கி நம்மகிட்ட உணர்த்தி இருந்தால் கூட அதில் நான் மாற்றத்தை நான் என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறேன். என் வாழ்க்கையில் அந்த மாற்றம் வரட்டும், என் இருதயத்தில் அந்த மாற்றம் வரட்டும், என் உள்ளத்தை அன்பினால் நிரப்பும்.